மாவட்டத்தில் வாக்காளர்கள் 6.5 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆர் பணிகள் முடிவில் கோவை மாவட்டத்தில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். கோவை மாவட்டத்தில் மட்டும் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இறந்த வாக்காளர்கள், முகவரி இல்லாதவர்கள் என 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆர் பணிகள் முடிவில் கோவை மாவட்டத்தில் 6.50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சட்டமன்ற தொகுதிக்கும் இது வந்து நம்ம வந்து டிராஃப்ட் கொஞ்சம் தான் வந்திருக்கு. பேலன்ஸ் வந்து எல்லாருக்கும் அவங்க ஆஃபீஸில் கொடுத்து நாங்கள் அக்னாலஜ்மெண்ட் வந்துருக்கு சொல்லிட்டோம். அது நம்ம அந்த 27/10/2025 அன்று நம்ம வந்து அந்த பட்டியலை ஆரம்பிக்கும் பொழுது நம்மகிட்ட 19,97,189 வாக்காளர்கள் இருந்தாங்க. இந்த வாக்காளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து எனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்தோம். அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்ததுல கொஞ்சம் பேர் வந்து அவங்க வீட்டில் இல்லை, பெர்மனன்ட்லி ஷிஃப்டடு, அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அவங்க என்ரோல் ஆயிருக்காங்க, அப்புறம் வந்து அவங்க அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி அப்புறம் டபுள் என்ட்ரி இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மொத்தம் 3,20,437 கேஸ் அந்த மாதிரி ஐடென்டி பண்ணோம். அது ஒரு 16% அந்த மாதிரி வாக்காளர்களுக்கு வந்து நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்க அங்க இல்ல, இறந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. இது போக மற்ற எல்லாருக்குமே நம்ம வந்து 100% அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒத்துழைப்போட வந்து அதை ஃபில் பண்ணி திரும்ப வாங்கினோம். திரும்ப வாங்கி திரும்ப அந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணி நம்ம இன்றைக்கு வந்து நம்ம மாவட்டத்துல அந்த 2002 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று அவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 66,99,000 வாக்காளர்கள் ஐடென்டி பண்ணிட்டோம். ஒரு 35% வாக்காளர்கள் 2002 வாக்காளர் பட்டியல் இருந்தவங்க அவங்களும் வந்து இப்போ வந்து நம்ம அப்படி இந்த வளர் வாக்கப்பட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் அந்த அடிப்படையில் இப்போ ஒருத்தர் அந்த 2002 வாக்காளர் இருக்காங்கன்னா அவருடைய மகன், மகள், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 9,20,000 வாக்காளர்கள் 46%. அப்போ ஆக மொத்தமா இந்த 19 லட்சம் வாக்காளர்கள 16,20,000 வாக்காளர்கள் 81% வாக்காளர்களை இந்த வரைபடத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதனால வந்து இதுல பெரிய மாற்றம் இல்லை. நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோமோ இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து இதுல மேப் ஆகாதவங்க 2002 வாக்காளர் பற்றி நம்ம வேற எங்கேயா இருந்துக்கலாம் அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 46,000 வாக்காளர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களதான் வந்து இந்த வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இடம்பெறாம இருக்குது. நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து யாரையும் நாங்க நீக்கிறது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்கள வந்து நம்ம வந்து எனுமரேஷன் பண்ணல 2002 வாக்காளர் பட்டியலோட தொடர்பு உள்ளவங்க அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டி பண்ணவங்க மட்டும்தான் இப்ப இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் எடுத்திருக்கோம். இவங்க யாரையும் நீக்கினதா அர்த்தம் இல்ல. இவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நோட்டீஸ் போட்டு அவங்க பேரையும் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு நம்ம செஞ்சிருக்கோம். அப்படி வந்து நம்ம வந்து 46,327 பேருக்கு மொத்த வாக்காளர்கள் வெறும் 2% வாக்காளர் தான். அந்த மாதிரி அவங்களுக்கும் உரிய ஆவணங்களை வாங்கி அவங்க பேரையும் சேர்த்துருவோம். இது போக வந்து நம்ம பெர்மனன்ட்லி ஷிஃப்டட்னு நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து எலெக்ஷன் ஏற்கனவே எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து மாறி போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல புதுசா வேற இடம் வந்து அவங்க வாய்க்கால் பட்டியல் இடம்பெறாம இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க ஃபார்ம் 6 கொடுத்து நீங்க வந்து அவங்களையும் சேர்க்கறதுக்கு ஏற்போம்னு அதையும் நம்ம வந்து ஒரு 10,000 ஃபார்ம் வந்து இப்போ வந்து ஃபார்ம் 6 வாங்கியிருக்கோம். அவங்க பக்கத்து இந்த இடத்துல இருந்து ஒரு 10 தள்ளி போயிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து வேற கான்ஸ்டியூன்சி போயிடும். அப்ப அந்த மாதிரி கேட்டகரி நம்ம பார்த்து அதுலயும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஃபார்ம் 6 வந்து வாங்கி அவங்களையும் நம்ம பேர் சேர்த்துட போறோம். அப்ப இந்த வாக்காளர் பட்டியல் வரை வாக்காளர் பட்டியல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2002 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று 2025 அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த வாக்காளரும் அந்த வாக்காளருடைய உறவினர்கள் பையன், பொண்ணு, அவங்க ஒய்ஃபு அந்த மாதிரி அவங்க உறவினர்களுக்கான அவங்களையும் சேர்த்து 16 லட்சம் வாக்காளருடைய விவரங்கள் வந்து இந்த வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம செய்ய போறது என்னன்னா அந்த 46,000 வாக்காளர்கள் மட்டும் நோட்டீஸ் கொடுத்து நீங்க அப்ப எங்க இருந்தீங்க அப்படிங்கிற டீடைல்ஸோ இல்ல இப்ப இங்கதான் இருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வாங்கிட்டு அவங்க பேரையும் நம்ம சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடும். இதுல எதுவும் விட்டு போயிருந்தது அப்படின்னா கூட அவங்க அங்கதான் இப்படி இருக்காங்கன்னு உறுதி பண்ணிட்டா அவங்ககிட்டயும் ஃபார்ம் 6 வாங்கி நம்ம வந்து இந்த பேரை வந்து நம்ம கொண்டு வந்துருவோம். அப்படிதான் நம்ம வந்து இந்த முதற்கட்டத்துல உண்மையிலே இது வந்து ரொம்ப மிகப்பெரிய பணி. அதுல எங்களுடைய அலுவலர்கள் ரொம்ப கடினமா வேலை பார்த்தா கூட அரசியல் கட்சியோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப இருந்ததுனாலதான் நம்ம என்ன நிறைய இடத்துல ஐடென்டிபிகேஷன் இல்லை, அவங்க எங்க இருக்காங்க என்னென்ன ஐடென்டி இல்லை. அரசியல் கட்சிகளுடைய அந்த BLA 2 வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வந்து நிர்வாக ரீதியான நடவடிக்கை மட்டும் இல்லாம உங்க எல்லாரும் ஒத்துழைப்பும் இன்னும் சொல்லப்போனா நிறைய வாலண்டியர்ஸ் அவங்க வந்து அந்த ஏரியால ஐடென்டி பண்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனாலதான் நம்ம வந்து ஒரு உழைக்கு இது
ஒரு இப்ப நம்ம 80% வாக்காளர்கள் அப்படி இடப்பட்ட செய்யறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்சஸ். ஏன் அப்படின்னா அவ்வளவு டேட்டா வந்து நம்ம வந்து 2002ல இருந்து செக் பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து லிங்க் பண்ணிருக்கோம். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்து நமக்கு இன்னும் 2 மாசம் டைம் இருக்குது. ஜனவரி மாசம் இருக்கு, பிப்ரவரி மாசம் இருக்குது. அதுல வந்து அவங்களுக்கு அதுக்காக என்ன பண்ணா இப்போ அந்த ஏஆர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 ஃபார்ம் தான் வந்து எனுமரேஷன் பண்ண முடியும், அது வந்து அப்ளிகேஷன் வாங்க முடியும்னால ஏஆர் எண்ணிக்கை நாங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே ஏஆர் வந்து ஒரு ஏஆர்ஓக்கு வந்து 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து 40 பேர் இருந்தாங்க, அதை வந்து நாங்க காணாதவங்க 80 ஆகணும். இப்ப 120 ஏஆர்ஓ போடணும். அதனால வந்து ஒரு ஏஆர்ஓக்கு ஒரு 4 போலிங் ஸ்டேஷன் வருது அப்படின்னா மேக்ஸிமம் அவருக்கு வந்து 500ல இருந்து 600 ஃபார்ம்ஸ் தான் அவங்க ஒரு நோட்டீஸ் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அப்ப அதை வந்து நாங்க வந்து ஒரு 15 நாள் 20 நாட்கள் நாங்க வந்து முடிச்சிடணும். அதுக்கு வந்து நோட்டீஸ் ஜெனரேஷன் எந்த ஏஆர்ஓ எந்த டேட்ல பாப்பாரு அப்படிங்கிற ஷெட்யூல்லாம் நான் போட்டு அதை வந்து வரக்கூடிய நாட்கள் நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுறேன். அந்த நாட்கள்ல வந்து அந்த வாக்காளர்கள், இந்த வரவு வாக்காளர்கள் இல்லாத வாக்காளர்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்ககிட்ட உரிய டாக்குமெண்ட் வாங்கி அதை வெரிஃபை பண்ணி இஆர்ஓ லெவல்ல ஆர்டர் போட்டுருவாங்க. இதுல இந்த இஆர்ஓ லெவல்ல ஆர்டர் போட்டு நம்முடைய பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி நம்ம வந்து இறுதியான வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோம். அது அந்த வாக்காளர் பட்டியல்ல கூட ஏதாவது தவறு இருந்தாலும் இல்லாத வரைக்கும் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தி பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருந்தாலும் அந்த வாக்காளர்களுக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த முறை வந்து மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு வந்து ஒரு மேல்முறையீடு, முதல் மேல்முறையீடு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் மாவட்ட தேர்தல் அலுவலரும் அதை வந்து அப்ரூவ் பண்ணல, இடமுறை செய்யல அப்படின்னா 2வது மேல்முறையீடு சிஓவுக்கும் வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு மேல்முறையீடு கூட மாவட்ட ஆட்சிக்கு வராத அளவுக்கு முழுமையாக இஆர்ஓஸ் லெவல்லே இத என்னென்ன இடத்துல வந்து அவங்களுக்கு அவங்க பேரு இடம்பெற செய்யணுமோ அந்த வசதியுடைய வாக்காளர்கள் அனைவரையும் பேரு இடம்பெற செய்வதற்கான அளவுக்கு நாங்க வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கோம். மீண்டும் ஒரு முறை இந்த மிகப்பெரிய பணியில, ஜனநாயக பணியில எங்களுக்கு ஒத்துழைத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைத்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்து ஒவ்வொரு இஆர்ஓ வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு இது ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் காப்பி வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஐஏயோட அரசியல் கொடுக்கப்படும். ஹார்ட் காப்பினா டோட்டலா 8 கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. பிரிண்ட் ஆகி வர உங்களுக்கு கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க. சாஃப்ட் காப்பியாவும் வந்து அந்த காப்பி வந்து உங்களுக்கு நான் கொடுக்க சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இந்த என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு டீட்டெயிலா ஒரு பிரஸ் லிஸ்ட் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு வந்து ஆபீஸ்ல உங்களுக்கு இந்த இதுல என்னென்ன ஒர்க்குகள் செஞ்சோம் அப்படிங்கறத. வேற ஏதாவது நீங்க சந்தேகம் தான் கேட்கலாம். 46,000 ஆமா சார் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரோடு ஈஸ்ட்ல வந்து 5,460, ஈரோடு வெஸ்ட்ல வந்து 3,928, முடக்குறிச்சியில வந்து 4,090, பெருந்துறையில வந்து 6,328, பவானியில வந்து 8,893, அந்தியூர்ல வந்து 7,545, கோபிச்செட்டிப்பாளையத்துல 2,996, பவானி சாகர்ல 7,127, டோட்டலா 46,327. மொத்தத்திலேயே 2.32% தான் நமக்கு வந்து இந்த நோ மேப்பிங் வந்திருக்கு. அதனால அவங்கள மட்டும் தான் நம்ம வந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.